உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 4 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2 வாரங்களில் இல்லாத அளவிற்கு நடத்தப்பட்ட இந்த அதிபயங்கர தாக்குதலில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்ததோடு வரலாற்று சிறப்புமிக்க லாவ்ரா மடாலயமும் தீப்பற்றி எரிந்தது. உக்ரைன் எல்லையை நோக்கி ரஷ்யா ஏவிய 70 ஏவுகணைகளில் 50 ஏவுகணைகளையும் 611 ட்ரோன்களில் 582 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெறவுள்ள G7 மாநாட்டிற்கு முன்னதாக போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்போடு அதிபர் ஜெலன்ஸ்கி பேசிய மறுநாளே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய கடும் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தீயணைப்பு பணிகள் நடைபெற்றன. கடந்த 2 வாரங்களில் இல்லாத இந்த அதிபயங்கர தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் கிபி 1051 கட்டப்பட்ட யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான லாவ்ரா மடாலயம் நேரடியாக தாக்கப்பட்டு பெரும் சேதமடைந்தது. ரஷ்யா ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பல அடுக்குமாடி குடியிருப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் தகர்த்ததால் கீவ் நகரில் சுமார் 1,40,000 மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர்.